இன்னும் 60 டேஸ்ல நீட் எக்ஸாம் வந்துருச்சு. எல்லாரும் பயங்கரமா படிச்சுட்டு இருப்பீங்க. மெயினா அப்ளிகேஷன் விண்டோவுமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு சில முக்கியமான காலேஜஸ்ல. அதுல ஒரு காலேஜ், அதுதான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வேலூர்ல இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் விண்டோ பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கு ஓப்பன் ஆச்சு? February 23 நம்மளுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்நேரம் உங்களில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க? அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கு அப்ளை பண்ணுறதுல அப்படின்னு இருக்கவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு மறக்காம சொல்லுங்க. அப்ளிகேஷன் விண்டோ என்னைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி February 23 ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு அப்ளிகேஷன். ஸோ மறக்காம அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சி, எந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்னாலும் நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான். அப்புறம் ஏன் சார் தனியாக நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய காலேஜஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும். ஏன்னா சில காலேஜஸ் இப்போ நார்த் இந்தியாலலாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் நீட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் அது இல்லாமல் அவங்களும் தனியாக என்ட்ரன்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜஸ்மே நிறைய இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் நீட் ஸ்கோரை வச்சு தான் கிளியராக எடுப்பாங்க. ஆனால் இதுல நிறைய கம்யூனிட்டி கோட்டா, நிறைய கேட்டகரிஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுல நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 30th மார்ச். யாருக்கு? MNW கேட்டகரி. அது என்ன சார் MNW கேட்டகரி அப்படின்னா, மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரி. நீங்க சப்போஸ் மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரியில இருப்பீங்க அப்படின்னா, ஓபன் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்குன்னு செப்பரேட்டா என்ன பண்ணுவாங்க? சீட் வந்து ஒதுக்குவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரி. அதே மாதிரி ஜெனரல் மெரிட் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? 2 வீக்ஸ் நீட் யூஜி ரிசல்ட் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் April 4. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ரிசிப்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன், அதுக்கு என்ன டேட் கொடுத்திருக்காங்க? May 4. அதே மாதிரி அனெக்ஷர் 4ல அது யாருக்குன்னா வெறும் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் கோட் 62 அந்த ஃபார்மை ரிசீவ் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்ன? 4th May 2026. ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் நீட் யூஜி 2026 ஸ்கோர் இன்னும் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா எப்ப நம்மளுக்கு ரிசல்ட் வரும் தெரியாது, ரைட்? அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு டெட்லைன் தான் தெரியும். ஸோ அதோட டேட்டுமே அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல மெயினா எவ்வளோ சார் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1200 ரூபாய் இருக்கும். ஆனா இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எம்பிபிஎஸ் மட்டும் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. எம்பிபிஎஸ் கோர்ஸோட சேர்ந்து நர்சிங், அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிகிரி கோர்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம். மொத்தம் மேக்சிமம் எவ்வளவு கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம்? 7 கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனால? மார்க் நம்மளுக்கு கம்மி ஆச்சுன்னா. கம்மி ஆகுமா? எல்லாரும் பயங்கரமா படிச்சுட்டு தானே இருக்கீங்க. ஸோ சீரியஸா படிக்க ஆரம்பிங்க. ஸோ ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணாம் லாஸ்ட் இந்த 60 நாள்ல. ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரி கோட்டா லிஸ்ட் படி பார்த்தோம்னா இங்க சொன்னேன்னா, ஸோ கோர்ஸ் எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் சீட், ஓபன் மேனேஜ்மெண்ட் சீட் 2 இருக்கு. மைனாரிட்டி நெட்வொர்க் எவ்வளவு சீட் இருக்கு? 38 சீட் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎம்சி வேலூர் ஸ்டாஃப் கோட்டா, சோ அதுவுமே என்னது இருக்கு? 10 சீட் இருக்கு. கவர்மெண்ட் சீட்லயும் பார்த்தோம்னா 20% யாருக்கு ஒதுக்கி இருக்காங்க? ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு ஒதுக்கி இருக்காங்க 20 சீட்டு. இந்த 30% நம்மளுக்கு என்னது? கவர்மெண்ட் கோட்டா. சோ எக்ஸாமோட கோர்ஸோட டியூரேஷன் கொடுத்திருக்காங்க. சொன்னது புரிஞ்சுதா? சோ இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து நம்மளால மேக்ஸிமம் 7 கோர்ஸ்க்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும். சோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்துருச்சு, சார் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தெளிவா அடுத்த வீடியோல வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றது எல்லா டீடைல்ஸும் கிளியரா சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் 60 நாள் தான் இருக்கு. தெளிவா ஹார்ட் ஒர்க் போட்டு கரெக்டா படிச்சுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.